பிடிச்சிட்டேங்க நானு. ஒரு பொண்ணுடைய போன், எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், 17,000 ரூபாய் கொடுத்து ஒரு போன் வாங்கி வச்சிருக்கிறார். அப்பா அப்படின்ற பேர்ல வேற யாரோ போன் வருது அந்த பொண்ணுக்கு. நாங்க பிடிச்சிட்டோம். அப்பாவை அம்மாவெல்லாம் கூப்பிட்டோம். அந்த பொண்ணுகிட்ட அப்படி முன்னால போனை வச்சுட்டு பாருங்கன்னு சொல்லி கேட்கிறோம். பாக்குறாரு அவங்க அப்பா. உங்க அம்மா ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க எங்க முன்னாலேயே அந்த பொண்ணை. உங்க அப்பா இவளுக்காக தானே மேடம் நான் சிங்கப்பூர்ல போய் சம்பாதிக்கிறேன், இப்படி இருக்கிறாள் மேடம்னு அழுறாரு. நான் உட்காருங்கன்னு 2 பேரையும் உட்கார வச்சு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், இங்க பார்ப்பா, இந்த போன் இப்ப தரமாட்டேன், 1 வருஷம் கழிச்சு தரேன், இல்ல இப்பதான் வேணும்னா டிசி கொடுக்குறேன், சொல்லு போன் வேணுமா டிசி வேணுமான்னு. டிசியும் போனும் கொடுத்துருங்குது. ஒப்பனா சொல்லுதுங்க. பயமா இருக்கு எனக்கு. உங்க அப்பாவை பாக்குற, பாருங்க மேடம் எப்படி சொல்ற பாருங்க. அப்பா 1 நிமிஷம் அப்படின்னா வெளியில போனாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வெளில போனாங்க. திரும்பி வந்தாங்க 2 நிமிஷத்துலங்க சீனே மாறி போச்சுங்க. என்னதான் சொன்னான்னு தெரியல. அந்த போனை கொடுத்துருங்க, என் பொண்ணு அப்படிலாம் செய்ய மாட்டா. காலேஜ் வேணாங்க எங்களுக்கு. என்னங்க காலேஜ்? என் பொண்ணை இப்படிலாம் பேசுறீங்க? ஒரு செகண்ட் இல்லைங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை நம்புகிறீர்கள், கொஞ்சம் ஆசிரியர்களையும் நம்பித்தான் பாருங்களேன். நம்ம கிட்ட குச்சி புடிங்கிட்டாங்கல்ல மேடம், இருக்கா? கொடுத்து வச்சிருக்கீங்களா மேடம் குச்சி? என்னோட டீச்சர் கிட்ட எல்லாம் இருந்துச்சுங்க. சரி அடி, அவ்வளவு அடி வாங்கிட்டாங்க. இங்க நிக்கிறேன். இன்னைக்கு அடிக்கிறதே இல்ல பிள்ளைங்களை. எங்க கையில இருக்கிற குச்சி எல்லாம் புடிங்கிட்டேன். எங்க அம்மா சொல்லி, நீங்க நான் யூடியூப்ல பேசி இருக்கிறேன், நீங்க கேட்டிருக்கீங்களா தெரியல. எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, என்னுடைய கணக்கு டீச்சர் கிட்டீங்க, அதுவும் வேற டீச்சர் கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, கணக்கு டீச்சர் கிட்ட சொல்லி தோலெல்லாம் உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன் வீட்டுல. நான் தெருல ஓடி வந்து எங்க அம்மாட்ட கேட்டேன், இல்ல அம்மாவா, ஏற்கனவே அந்த டீச்சர் என்ன அடிக்குது, தோலெல்லாம் உரிச்சிருங்கன்னு சொல்லு, கண்ணை மட்டும் விட சொன்னீங்க, அதையும் புடுங்க சொல்ல வேண்டியதானே. எங்க அம்மா சொன்ன, ஆசைப்பாரு, படிக்க வேணாம், அதுக்குதான் விட்டு வச்சிருக்கிறேன். அப்படி வளர்ந்தவங்க நாமெல்லாம். இன்னைக்கு ஒரு கண்டிப்பு ஒண்ணு சொல்லவா, டீச்சர் கிட்ட இருக்கிற குச்சி இன்னைக்கு எங்க இருக்குன்னு போலீஸ்காரங்கிட்ட இருக்கு. எங்க கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா அங்க போயிருக்காது, அவ்வளவுதான், அதுக்கு வேலையே இருந்திருக்காது. கண்டிப்பு என்பது உங்களுடைய குழந்தைக்கு மிக மிக அவசியம். ஆனால் தண்டிப்பு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த இரண்டிற்குமான, வீரத்திற்கும் வன்முறைக்குமான இந்த இடைவெளி தான் தண்டிப்பும் கண்டிப்பிற்குமான இடைவெளி. மிக 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 மன திட்பத்தோடும் மன அமைதியோடும் தான் குழந்தைகளை நீங்கள் நிர்வகிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு வந்திருக்கிறது. நாம் நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளை மிக சிறப்பான முறையில் வளர்த்து ஆளாக்கி அனுப்புவது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய காரணத்திற்காக நான் சொல்லுகிறேன். அந்த குழந்தைகளை நீங்கள் மிக மிக மன தெளிவோடு வளர்த்தெடுங்கள். என்கிட்ட யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க. எனக்கு அந்த கேள்வி ரொம்ப உறுத்தலாவே இருந்தது. மன தூய்மைனா என்ன சார்? மன தூய்மை அப்படின்னா என்னங்க? பட்டியல் போடுவோம்ல நம்ம, அப்படிலாம் இல்லையா. எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது. மன அமைதிதான் மன தூய்மை. மன அமைதியோடு இருக்கின்றோமா? சூழல் நம்மை மன அமைதியோடு வைத்திருக்கிறதா? பல நேரங்களில் மன அமைதி இழக்கின்றவர்கள் தான் மிகப்பெரிய குற்றங்களை இழைக்கிறார்கள். ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நல்ல தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்றேன். மேல இருந்து அப்பா எட்டி பார்த்தாருங்க. பையன் ஸ்கூலுக்கு போறான். பையன் சொல்றான், பா குப்பைக்காரன் வந்திருக்கிறாரு, குப்பை போடுங்க அப்படின்ட்டு போயிட்டான். மேல இந்த அப்பா சொன்னார், தம்பி நில்லு. என்ன சொன்ன? குப்பைக்காரன் வந்திருக்கான் பா, குப்பை போடுங்க. அப்பா சொன்னார், டேய், நம் குப்பைகளை சுத்தம் செய்ய வந்த சுத்தக்காரர் அவர், குப்பை போடுகின்ற நாம் தாண்டா குப்பைக்காரர். இப்படி நடந்துச்சுங்க ஒரு அறிவுரை. குப்பை போடுற நாம தானங்க குப்பைக்காரங்க, குப்பை அழுகிறவங்களா குப்பைக்காரங்க. எப்படி சொன்னார் பாருங்க தகப்பன். தந்தையின் சொல்லில் மிக நிதானம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவர்கள், அந்த குழந்தைகள் உங்களை மிக மிக
கூர்ந்து கவனிக்கிறார்கள். இல்லைன்னா அப்படி போட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் கேள்வி கேட்கின்றன. நானும் மேடம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், குழந்தைலாம் இன்னசென்ட்டா இருக்குங்க, வளர வளர கன்னிங் ஆயிடும். அப்படிதானே? வளர வளர ரொம்ப கன்னிங் ஆயிடுவாங்க. குழந்தை அப்படி இன்னசென்ட்டா இருக்கும். இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? வளர்ந்ததெல்லாம் இன்னசென்ட்டா இருக்கு, இந்த பக்கம் இருக்குது கன்னிங்னஸ் எல்லாம். குட்டிங்க என்னமா இருக்குது அந்த குழந்தைக்கு. நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்க பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடுமையாக நான் விமர்சிக்கக்கூடிய ஒன்று, எல்லா அறிவும் உங்க குழந்தைக்கு இருந்துடணுமா? 10 வயசுல உங்க குழந்தை அப்படி அறிவோட இருக்கணுமா? அப்ப 40 வயசுல இது என்ன பண்ணும்? கொஞ்சம் இன்னசென்ட்டா தான் இருக்கட்டுமே, கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்க விடுங்களேன். அந்த இன்னசென்ஸே இல்ல. குழந்தைகள் அப்படி வாய் திறந்து பேசுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரியாக சுட்டி காட்டக்கூடிய தாய், ஐயோ என் குழந்தைக்கு எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியுமான்னு சிரிக்கிறாங்க ஒரு அம்மா. தெரியலாமா? எங்க அம்மா அப்படி பளிச்சுன்னு அடிக்கும் வாயில. எனக்கு அத்தனை கெட்ட வார்த்தை தெரியுங்க. பெற்ற தாயானை அதை ஒரு முறையும் இந்த நாக்கினால் நான் உச்சரித்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? என்னுடைய அம்மா சொன்னாங்க, உன் நாக்கில் இறைவன் அருள் இருக்கிறது, கெட்டதாக எதையும் அதில் உண்ணவோ பேசவோ செய்து விடாதே. அம்மா சொன்ன வார்த்தை மிக ஆழமான சொல். போகிற போக்குல எங்க அம்மா சொல்லிட்டு போவாங்க. நான் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறீர்கள், என் பேச்சை கேட்கின்றவர்கள் தெரியும், நான் இதுவரைக்கும் 31 நாடுகள் பயணம் செய்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, சுல்தானா எங்க கடல் இருந்தாலும் கால் நினைச்சிருடி. ஏன்னு கேட்டேன் ஒரு வாட்டி, உன் கால தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்ல. சிந்தனை பாருங்களேன், கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்துமா? எங்க போனாலும் கால் நினைக்க சொல்லுவாங்க அம்மா. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீர், ஆழமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை குடி என்று சொல்வார்கள். எந்த சாமியையும் பழித்து சொல்லாதே, எதுவும் பிழையானது கிடையாது இந்த உலகத்தில். எல்லோரும் மரியாதை செய்ய கற்றுக்கொள். மனித இனத்திற்கு எதிராக எதுவாக இருந்தால் அதற்கு மட்டும் குரல் கொடு. அது உன் உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலும் இறைவன் பார்த்துக் கொள்வான். சொல்லி இப்படிதாங்க வரணும். முட்டையை உள்ள வச்சிருக்கிறோம், அவருக்கும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடணும், உருப்படாது புள்ள. சில விஷயங்களை நாம் நம்முடைய குழந்தைக்கு எப்படி சொல்லித் தருகிறோம் என்பதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக வையுங்கள், நாம் ஒன்றை சொல்லிவிட்டு அதன்படி நாம் நடக்கவில்லை என்றால் பழிச்சென்று பிள்ளை கேட்கும். எனக்கு மட்டும் சொல்ற, நீ மட்டும் அப்படி பண்ற, வாயில் அடிக்கப்படாதப்போ. உங்களுக்கு தெரியும்ல, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தை பென்சிலை திருடிருச்சு. குழந்தை இல்லையா, வீட்டுல வந்து சொல்லிருச்சு. அம்மா சொன்னாங்க, இரு 8 மணிக்கு வீட்டுக்கு ஒரு பூதம் வரும், அந்த பூதத்துக்கிட்ட போட்டு தரேன். கரெக்டா வேலை முடிச்சு அந்த பூதம் வீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கிட்ட கரெக்டா போட்டு கொடுத்தாங்க அம்மா. பென்சிலை திருடிட்டான் உங்க பையன். அப்பா கேட்கிறார், 35,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான். உன்ன பென்சிலியாட திருடுன, பென்சிலியா திருடுன. என்கிட்ட சொல்லி இருந்தா நான் ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்து தந்திருக்க மாட்டேன். அப்ப குழந்தை கேடுச்சு, நீ மட்டும் திருடலாமாப்பா? திருடிச்சு எதிர்த்துமா பேசுற? என் பேச்சை கேட்டவர்களுக்கு தெரியும், எனக்கு பொய் சொல்லவே வராதுங்க. பொய் சொல்றதா இருந்தா கரெக்டா எது பொய் சொல்லணும்னு தோணுதோ அதுல சிக்கிடுவேன், சொல்லவே வராது. ஒரு முறை எங்க வீட்டுக்கு போன் வந்துச்சு. போன் எடுத்து, காதர் பாட்ஷா பேசுறேன், அப்பா இருக்காரான்னு. எங்க அப்பா அங்கிருந்து கேட்கிறேன், ஓ காதர் பாட்ஷா அங்கிளா? எங்க அப்பா, அங்கிள் அப்பா இல்லைன்னு சொல்றார். சொல்லி வச்சிட்டேன். என்ன அடி வாங்கணும் தெரியுமா இன்னைக்கு? ஆனால் அப்பாவுக்கு அன்றைக்கு மட்டும்தான் அவமானம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவமானப்படாமல் நான் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பழக்கம் என்னை வந்து சேர்ந்தது. எனக்கு பொய் சொல்ல தெரியாது. பொய் சொல்லாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய பொருளோடு சேர்ந்து நாம் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில்தான் குற்றங்கள் குறைகின்றன. பெற்றோர்கள் மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்கிறீங்க, மிகப்பெரிய ஹீரோயின்களா இருக்கிறீங்க.
நம்மை நாம் வடிவமைத்துக் கொள்வதில் நாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும்.